ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க டியர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 16 minutes இருக்கு. இந்த படத்தை ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஜிவி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி பாத்தீங்கன்னா கொரட்டையை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ரீசெண்டா தான் குட் நைட் படம் பார்த்தோம். அதுலயும் கொரட்டையை மீன் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஓவரால் டிஃபரன்ஸ் காமிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி பிளாட் என்ன ஒரே ஸ்டோரி பிளாட் தான். படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷோட அப்பா சின்ன வயசுல இவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. அம்மா தான் இவங்களை வளர்த்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜிவி பிரகாஷ் குமாருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது ஹீரோயின் பயங்கரமா கொரட்டை விடுவாங்கன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு எப்படின்னா சின்ன சத்தம் கேட்டாலும் எழுந்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது குட் நைட் படத்தோட அதே கதையை தான் எடுத்திருக்காங்க. ஆனா இதுல கொஞ்சம் அப்பா சென்டிமெண்ட் அது இதுன்னு வச்சு கொஞ்சம் மெருகேற்றிருக்காங்க. படம் ஸ்லோவா தான் போகுது ஸ்டார்டிங்ல இருந்து. ஆனா கடைசியில ஒரு 20 நிமிஷத்துல கொஞ்சம் பிக்கப் ஆகி நல்லாவே இருக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும். குறிப்பா இந்த படத்துல அப்பா சென்டிமெண்ட்டை ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அப்பாவை இவர் தேடி போற விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஜிவி அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ்ல ஒய்ஃபை ஆம்பளைங்க எப்படி நடத்துறாங்க அப்படின்ற பத்தி ஒரு சில டைலாக்ஸ் வருது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அது பல பேருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியும் இருக்கு. இவங்க அது மூலியமா ஒரு நல்ல மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படத்துல எமோஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அப்பா பையன் பாசமா இருக்கட்டும், அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு இருந்தா அது எப்படி இருக்கும், அது எல்லாமே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா படம் ஓரளவு ஓகேவா இருக்கு. சினிமோட்டோகிராஃபில நல்லாவே பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஜிவி தான் போட்டிருக்காங்க, ஆனா ஜிவி போட்ட மாதிரியே இல்ல. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.